ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்ட மனிதன் ஆபிரகாம். விசுவாசிகளின் தகப்பன் என்று அழைக்கப்பட்டவர். உன் சந்ததிக்குள் இந்த பூமியில் உள்ள வம்சங்களெல்லாம் ஆசீர்வதிக்கப்படும் என்ற ஒரு வாக்குத்தத்தத்தை, ஆசீர்வாதத்தை பெற்றவர் தான் இந்த ஆபிரகாம். இந்த ஆபிரகாமினுடைய சகோதரன் மகன் லோத். லோத்துவுக்கு ஒரு ஆதரவற்ற ஒரு சூழ்நிலை காணப்பட்டது. தேவன் ஆபிரகாமை அழைக்கும் பொழுது ஆபிரகாம் ஆதரவற்ற நிலையிலிருந்த லோத்துவை தன்னோடு அழைத்து இந்த ஆசீர்வாதமான வாக்குத்தத்தமான இடத்திற்கு அழைத்து செல்கிறார். இப்பொழுது அந்த லோத்துவினுடைய வாழ்க்கையிலே, ஆபிரகாமோடு இணைந்து செயல்பட்ட வாழ்க்கையிலே நடந்த சம்பவங்களை பற்றி, அவருடைய வாழ்க்கையினுடைய பகுதிகளை பற்றி நான் சுருக்கமாக உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். ஆபிரகாம் தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்டவர். ஆனால் லோத்து ஆசீர்வதிக்கப்பட்டவரோடு சேர்ந்து வந்தவர். ஆபிரகாமோடு சேர்ந்து வந்ததினாலே ஆபிரகாமுக்கு கிடைத்த ஆசீர்வாதம் லோத்துவுக்கும் கிடைத்தது. லோத்துவினுடைய ஆரம்ப வாழ்க்கையை பற்றி நாம் பார்க்கும் பொழுது மிக ஆசீர்வாதமான ஒன்றாக காணப்பட்டது. காரணம், ஆபிரகாமோடு இணைந்து இருக்கிறார், ஆபிரகாமனுடைய ஆதரவிலே இருக்கிறார், ஆபிரகாமுடைய பராமரிப்பிலே இருக்கிறார், ஆபிரகாமுடைய பாதுகாப்பிலே இருக்கிறார். ஆபிரகாம் சொன்னபடியெல்லாம் செய்வார். ஆகவே அவருடைய வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கையாக காணப்பட்டது. லோத்துவினுடைய வாழ்க்கையின் ஆரம்ப காலம் ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு காலமாக காணப்பட்டது. வேதவசனம் சொல்லுது இல்லையா, நாம் யாரோடு இணைந்திருக்க வேண்டும், யாரோடு இணைந்து இருக்கக்கூடாது என்று வேதவசனத்திலே நாம் தெளிவாக எச்சரிக்கப்படுகிறோம். சங்கீதம் 1 வசனத்தில் நாம் பார்த்துருக்கிறோம் இல்லையா, துன்மார்க்கருடைய ஆலோசனையும் நடக்கக்கூடாது, பாவிகளுடைய வழியில் நிற்கக்கூடாது, பரியாசக்காரர் உட்கார்ந்த இடத்துல உட்காரக்கூடாது, இப்படியெல்லாம் எச்சரிக்கப்பட்டிருக்கிறோம். அது சாபத்துக்கு நேராக நடத்திவிடும். அதே நேரத்தில் தேவனுடைய பிள்ளைகளோடு ஐக்கியப்பட்டு அவர்களோடு சேர்ந்து வாழ்க்கை நடத்தும் பொழுது ஆசீர்வாதமாக இருக்கும். இந்த லோத்து அவிதமான வாழ்க்கையை தான் தெரிந்து கொண்டார். சங்கீத புஸ்தகத்தில் 133 1 வசனம் என்ன சொல்கிறது? இதோ சகோதரர் ஒருமித்து வாசம் பண்ணுகிறது எத்தனை நன்மையும் எத்தனை இன்பமுமானது என்று சொல்லப்பட்டிருக்கு. அந்த சங்கீதம் முழுவதுமே அந்த சகோதர ஐக்கியத்தை பற்றி தான் சொல்லியிருக்கு. அதனுடைய சிறப்பை பற்றி அழகாக வர்ணிக்கப்பட்டுள்ளது. இப்போ இத்தனை நன்மையானது இது. அந்த நன்மையான காரியத்தை லோத்து தெரிந்து கொண்டார். ஆபிரகாமோடு ஒருமித்து வாழக்கூடியதான ஒரு வாழ்க்கையை லோத்து தெரிந்து கொண்டார் என்று பார்க்கிறோம். ஆகையினாலே அவர் ஆசீர்வதிக்கப்பட்டார். விதமாக சகோதர ஐக்கியத்தை பற்றி பார்க்கும் பொழுது பிரசங்கி கூட சொல்றார். பிரசங்கி 4 அதிகாரம் 10 வசனத்தில் என்ன சொல்லியிருக்கிறது? இந்த 2 பேர் ஒருமித்து நடந்தால் பல நன்மைகள் இருக்கிறது. என்ன நன்மை இருக்கிறது? ஒருவன் விழுந்தால் அவன் உடனாளி அவனை தூக்கி விடுவான். 2 பேர் ஐக்கியப்பட்டு நடந்து போகும் பொழுது ஒருத்தர் கீழே விழுந்தா அடுத்தவரை தூக்கி விட முடியும். ஆனால் ஒண்டியா இருந்து விழுகிறவனுக்கு ஐயோ, அவனை தூக்கிவிட துணை இல்லையே என்று பிரசங்கி எழுதுகிறார். ஆண்டவருடைய பிள்ளைகளுடைய ஐக்கியம் அப்படிப்பட்ட ஒரு ஐக்கியம். நாம் தேவனுக்குள்ளே வளர்ந்து போவதற்கும், நாம் விழுந்தால் நம்மை தூக்கி எடுப்பதற்கும், நிறுத்துவதற்கும், தாங்குவதற்கும் நமக்கு சகோதர ஐக்கியம், விசுவாசிகளோட உள்ள ஐக்கியம் தேவையாக இருக்கிறது. அது நமக்கு ஆசீர்வாதமான ஒன்று.
தேவனுடைய பிள்ளைகள் ஒருவருக்கொருவர் இணைந்து செயல்படுவது ஆசீர்வாதமான ஒன்று. பிரிந்திருப்பது வேதனையான ஒன்று. அதை நாம் பின்னால பார்க்கிறோம். லோத்து ஆபிரகாமோடு இணைந்து தன்னுடைய வாழ்க்கையின் ஓட்டத்தை ஓட்டினார். அது அவருக்கு ஆசீர்வாதமாக அமைந்தது. இந்த வரலாறெல்லாம் நாம் ஆதியாகமத்தில் பார்க்கிறோம். ஆதியாகமம் 12ஆம் அதிகாரத்திலிருந்து படிப்படியாக பார்த்தா 19ஆம் அதிகாரம் வரைக்கும் இந்த லோத்தினுடைய காரியங்கள் அங்கங்கே வருது. நீங்கள் வீட்டில் படித்து பார்த்தா தெரியும். இப்போ ஆபிரகாமோடு இணைந்திருக்கும் பொழுது ஆபிரகாமுக்கு என்ன ஆசீர்வாதம் கிடைச்சோ அது அவருக்கு. உன் சந்ததிக்குள் பூமியில் உள்ள சகல வம்சமும் ஆசீர்வதிக்கப்படும் சொல்லிட்டார் ஆண்டவர். உனக்குள்ள எல்லாருக்கும் ஆசீர்வாதமா இருப்பாங்க ஐயா. லோத்துவுக்கு அந்த ஆசீர்வாதம் கிடைச்சது. இவனுக்கும் திரளான செல்வத்தினுடைய அதிபதியாக மாறிவிட்டான். ஆபிரகாமுக்கு என்ன ஆசீர்வாதம் வந்ததோ அது இவனுக்கும் கிடைச்சது. திரளான செல்வம் இருந்தது. ஆதியாகமம் 13ஆம் அதிகாரம் 5, 6 வசனங்களை பார்க்கும் பொழுது 2 பேருக்கும் திரளான செல்வம். அந்த பூமி அவர்களை தாங்கக்கூடாது இருந்துதான். அவ்வளவுக்கு அவர்களுக்கு மந்தை பெருகிவிட்டது, செல்வம் பெருகிவிட்டது. ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கையாக அவர்களுக்கு அது அமைந்தது. இது கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை. அதனால தான் வேதவசனத்தை என்ன சொல்லியிருக்குது? கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும், அதனோட அவர் வேதனையை கூட்ட மாட்டார். இப்போ கர்த்தரிடத்திலிருந்து என்ன ஆசீர்வாதம் வருதோ அதுதான் நமக்கு ஆசீர்வாதம். தேவனுடைய பிள்ளைகளோடு இருப்பதனால நமக்கு என்ன ஆசீர்வாதமோ அதுதான் நமக்கு உண்மையான ஆசீர்வாதம். அதனோட அவர் வேதனையை கூட்டார் என்று நாம் வேத புத்தகத்திலே படிக்கிறோம். நீதிமொழிகள் 10ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தில் நாம் அதை படிக்க முடியும். நீதிமான்களை கர்த்தர் தாங்குகிறவராக இருக்கிறார், சுமக்கிறவராக இருக்கிறார், பாதுகாக்கிறவராக இருக்கிறார். நீதிமான்களோடு இருக்கக்கூடிய தேவனுடைய பிள்ளைகளையும் இவ்விதமாகவே அவர் நடத்துகிறவராக தேவன் இருக்கிறார் என்று பார்க்கிறோம். இப்போ ஆபிரகாமினுடைய ஆசீர்வாதத்தில் பங்கு பெற்ற இந்த லோத்து தொடர்ந்து அந்த ஆசீர்வாதத்தில் நிலைத்திருந்தாரா என்று பார்க்கும் பொழுது அது கொஞ்சம் சந்தேகத்துக்குரிய ஒன்றாகத்தான் ஆகிவிட்டது. தொடர்ந்து நிலைச்சிருக்கல. அவனுடைய ஆரம்ப வாழ்க்கையை போல இல்லை. அவனுடைய பிந்திய வாழ்க்கை கொஞ்சம் திசை மாறி போகக்கூடிய ஒரு வாழ்க்கையாக இருந்தது. இந்த செல்வத்தை அனுபவித்தவன் செல்வத்தை மட்டும் அனுபவித்துக் கொண்டிருக்கவில்லை, அங்கே சில பிரச்சனைகளையும் இங்கே கொண்டு வருவதாக பார்க்கும். பிரச்சனை எங்க உருவாகுது? அங்க செல்வத்தில் தான் உருவாகுது. லோத்தினுடைய மந்தை மேய்ப்பருக்கும் ஆபிரகாமுடைய மந்தை மேய்ப்பருக்கும் வாக்குவாதம். அது இது இங்க இவங்களுக்கு பிரதிபலிக்கிறது. ஆபிரகாம் சொல்றார் லோத்தை பார்த்து, லோத்தினுடைய ஆபிரகாமினுடைய சகோதர மகன் தான் லோத்து. தம்பி, உனக்கும் எனக்கும் வாக்குவாதம் வேண்டாம். உன்னுடைய மந்தை மேய்ப்பருக்கும் என்னுடைய மந்தை மேய்ப்பருக்கும் வாக்குவாதம் வேண்டாம்ப்பா. நாம பிரிஞ்சிடலாம். உனக்கு எது நல்ல இடம்னு தெரிஞ்சதோ அதை பார்த்துட்டு போ. நீ போற இடத்துக்கு போ, நான் அதை கேட்க மாட்டேன். நீ அது எதை விரும்புறியோ நீ அதை நீ எடுத்துக்கோ. விட்டு கொடுக்கக்கூடிய ஒரு தன்மை. அப்போ அது லோத்து யோசிச்சிருக்கணும். லோத்தினுடைய வாழ்க்கையினுடைய இடைப்பட்ட பகுதியை பார்க்கும் பொழுது அது ஒரு விரும்பத்தகாத ஒரு பகுதியாக காணப்படும். இப்போ ஆபிரகாம் சொன்ன உடனே இவர் கொஞ்சம் சுதாரிச்சிருக்கணும். ஓஹோ, ஏதோ பிரச்சனை வருது, இதை நாம் ஆரம்பத்திலேயே கிள்ளி எறிய வேண்டும் என்று அவன் நினைக்கவில்லை. ஆபிரகாம் சொன்னதை தனக்கு சாதகமாக எடுத்துக்கொண்டு, ஆமா சரிதான், நீங்க சொல்றதெல்லாம் சரிதான், நாம பிரிஞ்சிருவோம். இன்றைக்கு சபைகளிலே பிரிவினை வருவதற்கு, சண்டை வருவதற்கு, வாக்குவாதம் வருவதற்கு, சச்சரவு வருவதற்கு அடிப்படை காரணம் என்ன? இந்த பிரச்சனை தான். பண பிரச்சனை, பதவி பிரச்சனை, இட பிரச்சனை. இன்றைக்கு நாம் காண்கிறோம் அல்லவா? பொருளாசை தான், பொருளாசை. அதனாலதான் அங்க முதல்ல வாக்குவாதத்தில் ஆரம்பிக்குது, அப்புறம் மெதுவா பிடிவலியில் ஆரம்பிக்கிறது, அடிதடியில் முடிகிறது. இது நாம் கண்கூடாக காண்கிறோம். காரணம் என்ன? ஒரு சகோதர ஐக்கியம் இல்லாத ஒரு நிலை. இந்த செல்வமானது, பண ஆசையானது, பொருளாசையானது அவர்களை
தேவனுடைய பிள்ளைகளை விட்டு வழி விலகி செல்ல இழுத்து செல்லக்கூடியதாக இருக்கிறது. சாபத்துக்கு நேராக வழிநடத்தக்கூடியதாக இருக்கிறது. லோத்தினுடைய அந்த பிந்திய பகுதி அவ்விதமாகத்தான் அமைந்து விடுகிறது என்று நாம் பார்க்கிறோம். ரொம்ப வேதனைக்குரிய ஒன்றாக காணப்படுகிறது. ஆபிரகாம் சொன்ன உடனே இவர் லோத் என்ன பண்றாரு? சரிதான், நீங்க சொல்றது சித்தப்பா, நீங்க சொல்றது சரிதான், நான் போயிடுறேன் அப்படின்ட்டு பார்க்குறான். அவனுடைய பார்வையிலே படுகிற இடங்களெல்லாம் அப்படியே நோக்கி பார்த்து கொண்டே இருக்கிறான். ஆஹா, நல்லா இருக்கு, செழிப்பா இருக்குது. அவனுடைய பார்வையில் என்ன விழுது? சோதோம் கொமோரா அந்த பகுதிகளெல்லாம் விழுது. அவன் சொல்றான், அது கர்த்தருடைய தோட்டத்தை போல இருந்துதான், ஏதேன் தோட்டத்தை போல இருந்துதான், செழிப்பாக காணப்பட்டது. அவனுடைய பார்வைக்கு ரொம்ப அழகா இருக்குது. நான் இதை தெரிந்து கொள்கிறேன். ஆபிரகாம் சொல்லிட்டா, உனக்கு எது வேணுமோ எடுத்துக்கோ. அவனுடைய பார்வையில் இந்த செழிப்பு தான் தெரிந்ததே தவிர செழிப்புக்கு உள்ளே அங்கே மறந்திருக்கிறது என்ன, அதை அவன் அறிந்து கொள்ளவில்லை, உணரவில்லை. இன்றைக்கு அவனுடைய பார்வைக்கு பார்க்கிறது செழிப்பு தான். அந்த செழிப்பான இடத்துக்குள்ளதான் பாம்பு மறைஞ்சிருக்குன்னு அவனுக்கு தெரியல. இடைப்பட்ட பகுதியிலே அவனுடைய வாழ்க்கை திசை மாறி போன வாழ்க்கையாக காணப்படும். தன்னுடைய பார்வைக்கு அவன் இடம் கொடுக்கிறான், பார்வையினுடைய சொல்லுக்கு கீழ்ப்படுகிறான், பார்வையின்படியே நடக்கிறான். நீதிமொழிகளில் சொல்லியிருக்கலையா, மனுஷனுக்கு செம்மையாய் தோன்றுகிற வழிகள் உண்டு, அதன் முடிவோ மரண வழிகள் என்று பார்க்கிறோம். மனுஷனுக்கு செம்மையாக தோன்றுகிற வழி அதுதான், முடிவு மரண வழி. லோத்தினுடைய வாழ்க்கையினுடைய முடிவை பார்க்கும்போது எவ்வளவு பரிதாபமான ஒரு நிலை. லோத்து ஆபிரகாமை விட்டு பிரிந்து சென்று விட்டான். தன்னுடைய விருப்பப்படி தெரிந்து கொள்ள இடத்திற்கு போனான். அவன் என்ன செய்தானா? சோதோமை நோக்கி கூடாரம் போட்டான். சோதோமின் மக்களை பற்றி வேதம் என்ன சொல்கிறது? அந்த மக்கள் மகா பாவிகள், பொல்லாதவர்கள், அருவருப்பான வாழ்க்கை செய்யக்கூடியவர்கள் என்று வேதத்தில் சொல்கிறது. அந்த மக்களை பார்த்துக்கிட்டே தன்னுடைய வாழ்க்கையின் ஓட்டத்தை ஓட்ட விரும்பினா, தேவனை அறியாத, தேவனுக்கு விரோதமாக பாவம் செய்யக்கூடிய மக்களை பார்த்து தன்னுடைய வாழ்க்கையின் ஓட்டத்தை ஆரம்பிக்கிறான். இது ஆசீர்வாதமாக இருக்குமா? சகோதரர்கள் ஒருமித்து வாசம் பண்ணுவதுதான் இன்பமானது. இவன் அப்படி கூடாரம் போட்டவன் அப்படியே பார்த்து வேடிக்கை பார்த்தவன் கடைசியில் அவங்களுக்குள்ளே போயிட்டான் இல்லையா? சோதோமிலே போய் குடியிருந்தான். பாவிகள் தெரிஞ்சும், அக்கிரமக்காரர்கள் என்று தெரிந்தும், அவர்கள் அலங்கோலமான அருவருப்பான வாழ்க்கை வாழக்கூடியவர்கள் என்று தெரிந்தும் அங்க போய் உள்ள இருக்கிறான். தலைவனை போல உள்ள உட்கார்ந்து. எவ்வளவு வேதனையான ஒரு காரியம். விசுவாசிகளுடைய வாழ்க்கையிலே, தேவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே, அவர்கள் தேவனுடைய பிள்ளைகளை விட்டு விலகும் பொழுது, தேவனுடைய பிள்ளைகளுடைய ஐக்கியத்தை விட்டு மாறும் பொழுது அது வேறு விதமாக போடும். பவுல் அப்போஸ்தலன் எச்சரிக்கிறார். என்ன எச்சரிக்கிறார்? அந்நிய நுகத்திலே அவிசுவாசிகளுடன் பிணைக்கப்படாதிருப்பீர்களாக. ஒளிக்கும் இருளுக்கும் என்னையா சம்பந்தம்? ஒளிக்கும் இருளுக்கும் ஒப்பிட்டு சொல்லுகிறார், விக்கிரகங்களுக்கும் தேவனுக்கும் ஒப்பிட்டு சொல்லுகிறார். என்ன சம்பந்தம் ஐயா? தேவன் இதை விரும்பாதவர். இந்த லோத்தினுடைய வாழ்க்கை கொஞ்சம் திசை மாறி போகிறது. திசை மாறி போகும்போதுதான் அங்கு வேதனை ஆரம்பமாகிறது என்று நாம் பார்க்கிறோம். தவறான இடம், தவறான ஐக்கியம். ஏன்னா கடைசியில் அங்கே போய் அவங்க குடும்ப வாழ்க்கையை அவர்களோடு இணைந்து வாழ ஆரம்பிச்சான். தன்னுடைய மகளுக்கும் அங்கே திருமணம் செய்வதற்கு அங்கேயே ஆள் பார்க்கிறோம். மகா பாவிகளாக இருந்த அந்த மக்களுக்குள்ளேயே பார்க்கிறோம். விளைவு எவ்வளவு விபரீதமான விளைவாக போய்விட்டது இல்லையா? ஆபிரகாம் தன்னுடைய மகனுக்கு கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணும்போது எங்க போறாரு? தன்னுடைய இனத்திற்கு, தன்னுடைய ஜனத்தண்டை அனுப்புறான். லோத்துனுடைய வாழ்க்கை திசை மாறிய வாழ்க்கையாக, தவறான மக்களோடு ஐக்கியப்படக்கூடிய ஒரு வாழ்க்கையாக இருந்தது. ஆபிரகாமோடு வழக்காடி பிரிகிறான். வேதவசனம் என்று சொல்லுது, சகோதரனோடு சகோதரன் வழக்காடுதலை பற்றி நியாயம் சொல்லுதா? இல்லை, வழக்காடுதல் குற்றமாக இருக்கிறது என்று சொல்லியிருக்கிறது. ஆனால் அநியாயத்தை ஏன் சகித்துக் கொள்கிறதில்லை, நஷ்டத்தை ஏன் பொறுத்துக் கொள்கிறதில்லை என்று சொல்லுகிறார். வசனத்திலே நாம் இதை பார்க்கிறோம்.
1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில் இதெல்லாம் இருக்குது. சகிப்புத்தன்மை, சகோதர சகிப்புத்தன்மை, ஒருவருக்கோ ஒருவர் இசைந்து செயல்படக்கூடிய ஒரு வாழ்க்கை ஆசீர்வாதமான வாழ்க்கையாக இருக்கும் என்பதிலே சந்தேகமில்லை. அதற்கு அடுத்தபடியாக அதனுடைய இறுதி கட்டத்தினுடைய வாழ்வை பார்க்கும் பொழுது அது இவனுடைய வாழ்க்கையினுடைய மிகவும் சோகமான ஒரு பகுதியாக காணப்படுகிறது. லோத்துவினுடைய வாழ்க்கையின் இறுதி பகுதி சோகமான ஒரு பகுதி. இந்த சோதோம் கொமோராவை அழிக்க தேவன் சித்தம் கொண்டார். அழிப்பதற்காக தன்னுடைய தூதர்களை அனுப்புகிறார். தேவ தூதனை, கர்த்தருடைய தூதனை அங்கே வருகிறார். அவனை சொல்றார், நீ போ, சோதோமை விட்டு போன்னு சொல்றார். அவன் கொஞ்சம் யோசிக்கிறான். ஒரு கையை பிடிச்சு வெளியே கொண்டு வர்றாங்க. கையை பிடித்து வெளியே அழைத்து வந்து ஓடி போ, அந்த மலைக்கு ஓடிப்போன்னு சொல்றான். அப்பவும் லோத்து என்ன சொல்றான், இல்லை அங்கே வரைக்கும் போக முடியாது, அந்த மலைக்கு வரைக்கும் ஓடி போக முடியாது, என்னால் பக்கத்தில் ஒரு சின்ன ஊர் தானே, இதுக்கு நான் போயிடுறேன். அங்கேயும் தன்னுடைய விருப்பத்தை பற்றி கேட்குறான். விருப்பத்துக்கே செயல்படுகிறார். அதனுடைய விளைவு விபரீதமான விளைவாக போய்விடுகிறது. ஆபிரகாமினுடைய ஐக்கியத்தை விட்டு தன்னுடைய விருப்பப்படி ஒரு வாழ்க்கையை தெரிந்து கொண்டு தவறான மக்களோடு கூட ஐக்கியம் வைத்ததினாலே அவனுடைய வாழ்க்கை சோகமான ஒரு முடிவை சந்தித்தது. அந்த பட்டணங்கள் எல்லாம் அக்கினிக்கு இரையாக வைக்கப்பட்டன. சொல்லிட்டார், கந்தகத்தை இறக்கி அழிக்க போறேன், எரித்து சாம்பலாக்க போறேன், நீ ஓடிப்போ. நீ ஆபிரகாமினுடைய சகோதர மகன் இல்லையா, நீ உனக்கும் நீ அந்த நீதிமானுடைய கொஞ்சம் பங்கு ஒன்றுக்கு இருக்குது. ஆமாம், அவனும் நீதிமான் தான். ஆனால் அவனுடைய வாழ்க்கை நடவடிக்கை சரியில்லை, அவனுடைய ஐக்கியம் சரியில்லை. ஆகையினாலே சாபத்தை பெற்றுக்கொண்டான். வாழ்க்கையின் முடிவை பற்றி பார்க்கும்போது ரொம்ப பரிதாபமாக இருக்கு இல்லையா. என்ன ஆச்சுது, அவன் இடத்த விட்டு ஓடி போக வேண்டி இருக்குது. அங்கே போகும்போது போகிற வழியிலேயே தன்னுடைய மனைவியை இழந்து விடுகிறான். கடைசியில் அவனுடைய போய் அங்கே தங்கின இடத்துல பார்த்தாச்சுன்னு சொன்னால் அங்கே நல்லா குடிச்சிட்டு படுத்துறான். குடிகாரனாக மாறி விடுகிறான். மயங்கிய நிலையிலேயே காணப்படுகிறான். தன்னறிவில்லாதவனாக காணப்படுகிறான். அதனாலே அருவருப்பான செயல்களில் ஈடுபடுகிறான். தேவனுக்கு விரோதமான ஒரு சந்ததி உருவாவதற்கு காரணமாக அமைந்து விட்டான். இதைத்தான் நாம் வேதத்திலே பார்க்கிறோம். தேவனுடைய பிள்ளைகள் தேவனுடைய மக்களோடு உள்ள ஐக்கியத்தை விட்டு விலகி போகும் பொழுது அவருடைய முடிவு மிக பயங்கரமான ஒரு முடிவாக காணப்படுகிறது. இந்த வீழ்ச்சிக்கு காரணம், அடிப்படை காரணம் என்ன? ஆபிரகாமை விட்டு விலகினது. ஒன்று, சகோதர ஐக்கியத்தை விட்டு விலகினது. இரண்டாவது, தன்னுடைய விருப்பத்தின்படி செயல்பட்டது, தனக்கு செம்மையான வழியை தெரிந்தெடுத்தது. அடிப்படை காரணம் பொருளாசை. பேதுரு அப்போஸ்தலன் தீமோத்தேயுக்கு எழுதும்போது எழுதுறார் இல்லையா, பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாயிருக்கிறது. பொருளாசை குறித்து எச்சரிக்கையா இருக்குன்னு சொல்லி நம்ம வேதத்திலே பார்க்கிறோம். அது விசுவாசத்தை விட்டு நம்மை வழிவிலக செய்கிறது, நம்மை அழிவுக்கு நேராக நடத்தி விடுகிறது, பல வேதனைகளினாலே நம்மை உருவு குத்த வைத்து விடுகிறது. ஆகவே பொருளாசையை சார்ந்து தேவனுடைய பிள்ளைகளை விட்டு விலகும் பொழுது நம்முடைய வாழ்க்கை ஒரு சோகமான முடிவை சந்திக்கிறது. சுய புத்தியை சாராதே என்று ஆண்டவர் சொல்கிறார். தேவனுடைய வசனம் நம்மை எச்சரிக்கிறது. இவன் சுய புத்தியை சார்ந்து போறான். தேவனை சார்ந்து இருக்க வேண்டியவன் தன்னுடைய சொந்த விருப்பத்தின்படி செயல்பட்டதன் காரணமாக இந்த விளைவுகள் ஏற்பட்டதாக பார்க்கிறோம். ஒரு தவறான ஐக்கியத்தின் காரணமாக இந்த விளைவு ஏற்பட்டதாக நாம் பார்க்கிறோம். ஒரு தவறான திருமண உறவு கூட அங்கே ஏற்படுத்தணும்னு அவன் பார்க்கிறான். என்னுடைய விளைவு என்ன? பொருள் நஷ்டம். தன்னுடைய சொத்துக்களை எல்லாவற்றையும் இழந்து விட்டான். ஒன்று கூட எடுத்துட்டு போக முடியலையே. எல்லாவற்றையும் இழந்தவனாக சோதோம் கொமோராவை விட்டு ஓடி போக வேண்டியிருக்கு. தன்னுடைய மனைவியை இழந்து விட்டான். தன்னுடைய பிள்ளைகளுக்கு திருமணம் செய்வதற்காக மருமக்கள் மாற கூப்பிட்டு பார்த்தான், அவங்க வரல. அவங்க பரியாசம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, என்னையா அக்கினியாவது வர்றதா? வந்தது, எல்லாவற்றையும் அழித்து போட்டது. அந்த பகுதியை சேட்டலைட் படம் மூலமாக எடுத்திருக்கிறாங்க. அதில் பார்த்தாச்சுன்னா மற்ற பகுதிக்கு இதுக்கும் வித்தியாசம் இருக்குது. இந்த பகுதியெல்லாம் வெண்மையான தோற்றம் அளிக்கிறது, சாம்பல் நிற தோற்றம் அளிக்கிறது, வெண்மையானது. மற்றதெல்லாம் கொஞ்சம் கிரே கலர்ல இருக்குது, வேறு கலர்ல காணப்படுது.
வானத்திலிருந்து அங்கே அந்த கந்தகம் கீழே விழுந்ததை பற்றி அதையும் ஆராய்ச்சி பண்ணுறாங்க. அங்கே வந்து ஒரு நல்ல உருளையான கற்கள் கிடக்குதான், நிறைய கிடக்குதான், ஆயிரக்கணக்கான கிடக்குதான். அதை எடுத்து பார்த்தாச்சுன்னு எடுத்து பொடிச்சா அப்படியே பொடிஞ்சிருது. அதெல்லாம் என்னது? கந்தகம், சல்ஃபர்ன்னு சொல்லியிருக்குது. இது வரலாற்றில் நடந்த உண்மை. இன்றைக்கு அது நிரூபிக்கப்பட்ட ஒன்று, கற்பனையானதல்ல. லோத்துவினுடைய மனைவி உப்பு தூணா நிற்கிறாங்க, அதுவும் படத்தில் பார்க்கணும். ஆமாம் அன்பானவர்களே, தேவன் லோத்துவை நமக்கு ஒரு எச்சரிப்பின் மாதிரியாக வைத்திருக்கிறார். லோத்து விசுவாசிகளின் தகப்பனாகிய ஆபிரகாமை விட்டு விலகினதினாலே அவனுடைய வாழ்க்கையில எவ்வளவு பெரிய சோகமான முடிவு ஏற்பட்டு விட்டது, எவ்வளவு பெரிய அழிவு ஏற்பட்டு விட்டது. எல்லாவற்றையும் இழந்தவனாக போய்விடுறான், தன்னையே இழந்தவனாக போய்விடுகிறான் இல்லையா? எவ்வளவு சோகமான ஒரு முடிவாக இருக்கிறது. அவனுடைய வாழ்க்கையில் அவனுடைய பிள்ளைகளை கூட அவன் சரியான விதத்தில் நம்ம நடத்த முடியல. பிள்ளைகளே அவனுடைய வாழ்க்கைக்கு கேடாக அமைந்து விடுவதை நாம் அங்கே பார்க்கிறோம். இது லோத்துவினுடைய வாழ்க்கை நமக்கு ஒரு எச்சரிப்பாக காணப்படும். தேவன் நம்மை எச்சரிக்கிறவராக காணப்படுகிறார். நாம் முதலாவது தேட வேண்டியது தேவனுடைய ராஜ்யம்னு சொல்லியிருக்கு இல்லையா? அப்போ எல்லாம் கிடைக்கணும்னு சொன்னால் தேவனுடைய ராஜ்யத்தை முதலாவது தேடணும் இல்லையா? முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் என்று நாம் வேதத்தில் பார்க்கிறோம். மத்தேயு சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 33 ஆண்டவர் அங்கே சொல்லுகிறார். நம்முடைய வேலைப்பாடுகளுக்கெல்லாம் ஒரு முடிவு வரப்போகிறது. அக்கினியாலும் சோதிக்கணும்னு சொல்லியிருக்குது. சோதம் குமாரவே அக்கினி சோதிச்சு எல்லாம் படிச்சு போட்டது இல்லையா? நாம் தேவனுக்காக வாழாமல் நமக்காக வாழ்வோமானால் நம்முடைய கிரியைகள் எப்படிப்பட்டது என்று நியாயத்தீர்ப்பு நாளிலே அக்கினி பரிசோதிக்குமா. கொரிந்தியர் நிருபத்திலே பவுல் அங்கே எழுதுகிறார். 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 13-15 வரைக்கும் பார்த்தோமானா அக்கினியாலே நம்முடைய கிரியைகள் சோதிக்கப்பட போகிறது. பலனை பெற்றுக்கொள்வோமா? லோத்து இழந்தது போல எல்லாவற்றையும் நாம் இழந்து தவிக்க போகிறோம். அடிக்கடி நாம் எச்சரிக்கப்படுகிறோம். நம்முடைய வழிகளை குறித்து, நம்முடைய செயல்களை குறித்து, நம்முடைய ஐக்கியங்களை குறித்து நாம் எச்சரிக்கப்படுகிறோம். நான் இருக்கிற இடம் எங்க இருக்கிறோம்? சொன்னது கேட்காம இருந்தால் கடைசியில் என்ன நடக்குது? அடிக்கடி கடிந்து கொள்ளப்பட்டோம். தன் பிடரியை கடினப்படுத்துகிறவன் சகாயமின்றி சடுதியில் நாசமடைவான்னு சொல்லியிருக்கு. மிக கடுமையான ஒரு வார்த்தையாக காணப்படுகிறது. நீதிமொழிகள் 29ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். அது மட்டுமல்ல, மனுஷன் உலகம் முழுசும் ஆதாயப்படுத்தி எல்லாத்தையும் பெரிய சொத்து சேர்த்தாலும் கடைசியில் என்னாச்சு? தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினால், தன் ஆத்மாவை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு என்ன பிரயோஜனம், என்ன லாபம்? வேத வசனம் எச்சரிக்கிறது. மத்தேயு 16:26 பார்க்கிறோம். உலகம் முழுசு சொத்தா சேர்த்தாலும் தன் ஆத்மா நஷ்டப்பட்டு போனா என்ன பிரயோஜனம்? பயனே இல்லை. லோத்து எல்லாவற்றையும் இழந்து விட்டான். அதற்கு அடிப்படை காரணம் பொருள் ஆசை, தன்னுடைய சுய சித்தத்தை நிறைவேற்றுதல், விசுவாசிகள் அல்லாதவர்களோடு ஐக்கியம் கொள்ளுதல், அவர்களோடு உறவு கொள்ளுதல். கடைசியில் ஒரு பெரிய குடிகாரனாக மாறி தன்னையே அவன் இழந்து போகிறான் என்று பார்க்கிறோம். தேவன் நம்மோடு பேசுகிறான். எச்சரிப்பாக லோத்தின் வாழ்க்கை நமக்கு முன்னாலே வைக்கப்பட்டிருக்கிறது. ஆபிரகாமை போல தேவனுடைய பிள்ளைகளோடு சேர்ந்து அவர்களோடு ஆசீர்வாதத்தை பெற்று அனுபவிப்போமா? விசுவாசிகளோடு உள்ள ஐக்கியத்தை விரும்புவோமா? சகோதரர்கள் ஒருமித்து வாசம் பண்ணுவதை விரும்புவோமா? அதுவே நமக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். சகோதரர்கள் ஒருமித்து வாசம் பண்ணுவது எத்தனை நலமும் எத்தனை இன்பமுமானது. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஜெபிப்போம். அன்பின் ஆண்டவரே, உங்களுக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிற ஆண்டவரே, லோத்துவை எங்களுக்கு ஒரு எச்சரிப்பாக நீ கொடுத்திருக்கிறீர். ஆபிரகாம் இருக்கும்போது பெற்ற ஆசீர்வாதங்கள் அனைத்தையும் ஆபிரகாமை விட்டு பிரிந்து சென்று துன்மார்க்கரோடு இசைந்து வாழும் பொழுது எல்லாவற்றையும் இழந்து விட்டதாக பார்க்கிறோம். தன்னையே இழந்து விட்டதாக பார்க்கிறோம். வெறும் கையாக வெறும் காலோடு நடந்து போகிற காட்சியை நாங்கள் பார்க்கிறோம். ஆண்டவரே, எங்களுக்கு ஒரு எச்சரிப்பாக கொடுத்திருக்கிறீர். ஆண்டவரே, நாங்கள் ஒருபோதும் ஆண்டவரே உம்முடைய ஐக்கியத்தையும் உம்முடைய பிள்ளைகளுடைய ஐக்கியத்தையும் விட்டு விலகாதபடிக்கு, எங்கள் மனம் போன போக்கே போகாதபடிக்கு காத்துக்கொள்ளும். உம்முடைய எச்சரிப்பின் சத்தத்துக்கு கீழ்ப்படிய உதவி செய்யும். சகோதரரோடு ஒருமித்து வாசம் பண்ணி வாக்குத்தத்தத்தின் பிள்ளைகளோடு சேர்ந்து வாழ்ந்து
அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளத்தக்கதாக உதவி செய்யலாம். பாவத்தை விட்டு விலகி ஓட உதவி செய்யலாம். இடங்கூடாதபடி காத்துக்கொள்ளும். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் வேண்டிக் கொள்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென்.